ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீடு. வீட்டை சுற்றி குட்டி ஒரு மினி கார்டன் வச்சுருக்கோம். வீட்டுக்குள்ளே வாங்க பார்ப்போமா. ரைட் சைடும் தோட்டம்தான், லெஃப்ட் சைடும் தோட்டம்தான். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கான அறுவடை என்னன்னு பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காயும் வெண்டிக்காயும் தான் இன்னைக்குள்ள அறுவடை. வாங்க போய் பறிப்போமா. வாங்க. எங்கே இருக்கு இந்த இருக்கு. எங்கள் பாப்பா வேற நான் தான் பறிப்பேன்னு ஒரே அடமுங்க. போய் பறிச்சாக ஒன்றும் முடியலைங்க, பறிக்க முடியலை. நான் தான் பறித்தேன். அப்புறம் என்னடா கையில் கம்பு வச்சுக்கிட்டு திரியிறாளேன்னு பார்க்குறீங்களா? என்னங்க பண்ணுறது, அப்பப்போ ஸ்னேக் வேற வந்து போகிறாங்க. வீட்டை சுற்றி 2 பக்கமும் காலி இடம் தாங்க. அதனால் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு காய்கறியோ பழங்கள் போட்டுருவேங்க எப்பயுமே. இந்த தடவை வெள்ளரிக்காய் தாங்க அதிகம். வெள்ளரிக்காய், தர்பூசணி இது அதிக விளைச்சங்க. இப்பயும் 1 மாசமாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஓஞ்சப்பாடு இல்லைங்க. நல்ல காய் தாங்க இந்த வருஷம். வாங்க எவ்வளோ காய் பறிக்கலான்றதை போய் பார்ப்போம். அங்கேருந்து மாடு வேற பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் எப்போ இந்த ஓரம் பூரா வந்து அவங்களே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு என்னடா நம்ம போகிற நேரத்துக்கு அவங்க போய் வெள்ளரிக்காய் பறிக்கிறாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே நம்ம வெள்ளரி செடியில் வாரத்துக்கு ஒரு வெள்ளரி பழம் போட்டுருவோங்க. நம்ம குட்டீஸுகள்லாம் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களும் குடிக்கலாம். உங்களுக்கு வெள்ளரி பழம் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை வாங்கி ஜூஸ் போட்டோ இல்லை கட் பண்ணியோ குழந்தைகளுக்கும் நீங்களும் எல்லாம் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லதுங்க. அதுக்கடுத்து என்னங்க, வெண்டிக்காய் தாங்க. வெண்டிக்காய் நம்மளால் எந்த அளவுக்கு அறுவடை பண்ண முடியுமோ பண்ணியாச்சுங்க. இன்னைக்கான அறுவடை எவ்வளோ வந்திருக்குன்னு போய் பார்ப்போமா. வாங்க. இன்னைக்கான அறுவடை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கிளம்பலான்னு பார்த்தா எவ்வளோ பெரிய வெள்ளரிக்காய். கண்ணில் பட்டா விடுவோமாங்க, உடனே பறிச்சிட்டோங்க. அதையும் அங்கேருந்து பாருங்களேன், நம்ம அக்கா மாடக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் நெதவும் இந்த ஏரியா பூரா வந்துட்டு போகிறவங்க. என்னடா பண்ணுறாங்க நம்ம ஏரியாலன்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்தாங்க பால் நெதம் வாங்குகிறோம். நெதம் சுத்தமான பாலுங்க. பீச்சுனா அடுத்த செகண்ட் போய் வாங்கிட்டு வந்துடுவோமுங்க. வீட்டில் மட்டும்தான் தோட்டம் வச்சுருக்கோம்னு நினச்சிடாதேங்க, வயல்லையும் வச்சுருக்கோம். பருத்தி, சோளம், விவசாயமும் எங்கள் வீட்டில் எப்போயுமே என்னால் என்ன முடியுதோ அந்தந்த சீசனுக்கு என்ன வருமோ அதை பார்த்து எப்போயுமே போட்டுருவோங்க. காய்கறியோ பழங்களோ கீரைகளோ என் வீட்டில் எப்போயுமே இருக்குங்க. தோட்டம் வைக்கிறதுக்கு நிறைய இடம் வேணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க. எங்கள் வீட்டில் பாருங்களேன், கொஞ்சோண்டு இடம்தான். அதிலே என்னால் எவ்வளோலாம் வளர்க்க முடியுமோ எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டு தாங்க இருக்கேன் அறுவடை. ஏன்னா குட்டி பாப்பா இருக்குல்லங்க, நம்மளால் முடிஞ்சது எல்லா நேரம் போய் கீரை எல்லாம் போய் நம்ம கடையில் போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. அது உடம்புக்கும் நல்லது இல்லைங்க. இந்த காலத்தில் வர வியாதியெல்லாம் சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை பார்த்தாங்க வருது, எல்லாருக்கும் வருதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப இடம்லாம் தேவையில்லைங்க. கொஞ்சமாக இடம் இருந்தாலும் போதுங்க. அதுலேயே நம்மளால் எந்த அளவுக்கு காய்கறி எந்த பழங்கள் எல்லாம் போட முடியுமோ போட்டு நம்மளால் அறுவடையை எடுத்துக்கிறோம். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் எப்போயுமே செயற்கை உரம் போட்டதே இல்லைங்க, இயற்கை உரம் மட்டும்தாங்க. மாட்டு தொழு உரம், காய்கறி கழுவுக, இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணிங்க, இது தாங்க அதிகமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதுலேயே போதுமான அறுவடை நான் எடுத்துக்கிட்டு தாங்க இருக்கேன். இதில் எதுக்குங்க நம்ம செயற்கை உரம் போடணும்? இந்த கடைக்கு பாருங்களேன், தர்பூசணி செடி ஆல்ரெடி 3 பறிச்சிட்டோங்க. இதுக்கு இப்படி தாங்க அப்பப்போ நமக்கு தேவையான பழங்களை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்குது. அடுத்து பாருங்களேன், இந்த 4 கிடக்கு. இதை அறுவடை பண்ணுறதுக்கு எப்படி இன்னும் 2 வாரமாவது ஆகுங்க. அது பறிக்கையில் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேங்க. நீங்களும் வீட்டில் மினி கார்டன் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தோட்டத்தை எப்படி பராமரிக்கணும், அதிக விளைச்சல் எப்படி எடுக்கணும், இதெல்லாம் டவுட்டு இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்சுங்க இன்னைக்கான அறுவடை. வாங்க வீட்டில் போய் இப்போ எவ்வளோ நமக்கு இன்னைக்கான அறுவடை வந்திருக்குன்னு போய் பார்ப்போமா. எவ்வளோதாங்க, கொஞ்சம் வெள்ளரிக்காய், கொஞ்சம் வெண்டிக்காங்க. இன்னைக்குள்ளது இதுதாங்க. வெண்டிக்காய் குழம்பு இன்னைக்கே வச்சுருவோங்க. வெள்ளரிக்காய் பாப்பா குட்டி பாப்பா இருக்காங்களா, அவங்க பிஞ்சு வெள்ளரிக்காய் தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க அதை சாப்பிட்ருவாங்க.